கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அருமையான நாளில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கி நீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை தாங்கினதையா. என் பலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலும் நீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த நாளை நீங்கள் கிருபையாக எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க. நாங்கள் நிற்பது உங்கள் கிருபை, நாங்கள் நிலைத்திருப்பது உங்கள் கிருபை. ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் உங்கள் கிருபை எங்களை தாங்குகிறதற்காக நன்றி. இந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம தியானிப்பதற்கு புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையே என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பூமியில் நாம் நினைக்கிறோம், நிறைய பணம் பொருள் இருந்தால் நம்ம வாழ்ந்து விடலாம் என்று நம்ம நினைக்கிறோம். அல்லது உலக பிரகாரமாக ஏதாவது மேன்மைகள், உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய சில ஆஸ்திகள், ஆள்பலம், அந்தஸ்துகள், இவைகளெல்லாம் நமக்கு இருந்தால் நம்ம பிழைத்து கொள்ளலாம், பாதுகாப்பாக இருக்கலாம் என்று இன்றைக்கு அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேதத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா
ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் செழிப்பின் ஆரம்பமே கடவுளுடைய கிருபை தான். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு நெருங்கி வரும்போது அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய கிருபை தான் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்கிறது. பாவத்தில் வாழக்கூடிய ஒரு மனுஷன் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது ஆண்டவருடைய கிருபையினால். அந்த கிருபையினால தான் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் ஆதியாம் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நோவா என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னா அந்த கிருபையினால், நோவாவுக்கு கிடைச்ச அந்த கர்த்தருடைய கிருபையினால் அவன் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்று நம்ம வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாம் பாவத்தில் வாழ்ந்து தேவ கோபத்துக்கு காரணமாக இருந்தாங்க. ஆனால் அந்த கிருபையை பெற்ற நோவா மாத்திரம் அந்த பெரிய அழிவிலிருந்து அவன் தப்பித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். நோவாவும் அவனுடைய குடும்பமும் அன்றைக்கு இருந்த தேவ கோபத்திலிருந்து காக்கப்பட்டார்கள், தப்பு வைக்கப்பட்டார்கள். காரணம், அவனுக்கு கடவுளுடைய கிருபை கிடைத்தது. அப்போ இந்த பூமியில் வாழும்போது நம்ம கடவுளிடத்திலிருந்து கிருபை பெற வேண்டும். கிருபை மாத்திரம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் அந்த கிருபை அவனை ஒவ்வொரு நாளும் அருமையாக தாங்கி அவனை ஆச்சரியமாக அந்த கிருபை வழி நடத்தும். இந்த பூமியில் நீங்கள் வேறு எதையும் சார்ந்து கொள்ள வேண்டாம், கர்த்தருடைய கிருபையை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7-8 வசனம் சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ கடவுளுடைய கிருபையை சாராமல் யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்கெல்லாம் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா முறிந்து விழுந்து விடுவாங்க. ஆனால் கடவுளுடைய கிருபையை யாரெல்லாம் சார்ந்து, ஆண்டவரே நான் வாழ்கிறது, நான் இருக்கிறது, நான் எழும்புறது, நடக்கிறது எல்லாம் உங்கள் கிருபை தான்ப்பா, நான் என் பலத்திலேயே வாழலை, எனக்குன்னு ஒரு பலனே இல்லை, நீங்கள் தான் என்னுடைய பலன் என்று சொல்லி கடவுளுடைய கிருபையை ஒரு மனுஷன் சார்ந்து நின்றாம்னா பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ கர்த்தருடைய கிருபை நம்மளை அழிவிலிருந்து காப்பாற்றும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை ஒரு அழிவின் பாதையில் போய்கொண்டு இருக்கிறதா? இன்றைக்கி அந்த அழிவிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னு விரும்புகிறீங்களா? கர்த்தருடைய கிருபையை அண்டிக் கொள்ளுங்கள். தேவனே எனக்கு கிருபையாக இறங்கும்னு கூப்பிடுங்க ஆண்டவரை பார்த்து. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பாவமும் கடவுளுக்கு விரோதமான செயல்களும் உங்களுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் அக்கிரமங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு கிருபையினாலும் ரட்சிக்கப்படுவீங்க. அந்த ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினாலே உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தருகிறார். எனவே கர்த்தருடைய கிருபை நம்மை ஒவ்வொருவரையும் தாங்கும். அந்த கிருபையினால தான் நம்ம உயிர் வாழ முடியும். நல்ல தகப்பனே, உங்களுடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உங்கள் கிருபை எங்களை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய கிருபையை கர்த்தர் தாராளமாய் பொழிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.